உயிர்த்தெழுதலின் பண்டிகைக்கு வந்திருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளோடு இருந்து நடத்துகிறவராக இருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் இந்த பூலோகத்துக்கு வந்து எனக்காக உங்களுக்காக அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். நம் விலையை கொடுத்து நம் இடத்தை அவர் எடுத்துக்கொண்டு மரித்து மீண்டும் உயிர்த்து புதிய துவக்கத்தை எனக்கும் உங்களுக்கும் அளித்திருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்ததுனால, அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததுனால நம்முடைய எல்லா சாபங்கள், தரித்திரங்கள், வியாதிகள் எல்லாத்துக்கும் நேரம் முடிந்தது. நம் விழையை கொடுத்தா, நம் இடத்தை எடுத்தா, மரித்து மீண்டும் உயிர்த்தா, புதிய துவக்கம் அளித்தா. நம் விழையை கொடுத்தா, நம் இடத்தை எடுத்தா, மரித்து மீண்டும் உயிர்த்தா, புதிய துவக்கம் அளித்தா. முடிந்தது, நேரம் முடிந்தது. என் சாபம், தரித்திரம், வியாதிக்கு நேரம் முடிந்தது. முடிந்தது, நேரம் முடிந்தது. என் சாபம், தரித்திரம், வியாதிக்கு நேரம் முடிந்தது. ஆமாங்க, அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் முடித்து தீர்த்தவராக என்னையும் உங்களையும் மீட்டெடுத்து எல்லாவற்றையும் முடித்து எனக்கு உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை தந்து அவர் உயிர் தெழுந்தார். இந்த காலவேளையில் அப்பா, நீங்க எங்களுக்காக இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறீங்களேப்பா. எங்களோடு ஜீவிக்கிற தேவன் நீங்கப்பா. உனக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்க அப்பா, உம்மை புகழ்ந்து பாட எங்களுக்காக ஒருத்தர் இருக்கீங்க அப்படின்னு நாங்கள் எங்களுடைய எல்லா கவலையையும் மறந்து உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. இந்த ஆராதனையில் நீங்கள் இடைப்படுங்கப்பா. துவக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரச்சனை இருக்கட்டும்ப்பா. நீங்கள் ஆட்கொள்ளுங்க. வர வேண்டிய தம்முடைய பிள்ளைகளை துரிதப்படுத்தி கூட்டி சேருங்க. பாடல், ஆராதனை, சங்கீதங்கள், சாட்சிகள், தேவ செய்தி, இறுதி ஜெபத்திலும் ஆண்டவரே நீங்கள் எங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நிறைய கல்லறைகள் இருக்கிறது. ஆனா ஒரே ஒரு கல்லறை மட்டும்தான் திறந்து இருக்கிறது. அது நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை மாத்திரம்தான். ஆமென். அந்த கல்லறையில அவரை அடைத்து பூட்டி வைக்க முடியவில்லை. அவர் உயிர் தெழுந்தார். ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய உங்களுடைய ஆண்டவர் என்னை உங்களை மீட்பதற்காக இந்த பூலோகத்திற்கு வந்து தன்னுடைய உயிரை எனக்காக உங்களுக்காக கொடுத்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆமென், ஹல்லேலூயா. எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன் என்ற பாடலை
நாம் பாடுவோம். சாவின் பயங்கரத்தை ஒழிக்க, கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க, இப்பூவியின் மீது சபை செழிக்க எழுந்தார். எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். சாவின் பயங்கரத்தை ஒழிக்க, கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க. சாவின் பயங்கரத்தை ஒழிக்க, கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க. இப்பூவின் மீது சபை செழிக்க எழுந்தார் இறைவன். செத்தவர் மீண்டுமே பிழைக்க, உயர் நித்திய ஜீவனை அழிக்க. செத்தவர் மீண்டுமே பிழைக்க, உயர் நித்திய ஜீவனை அழிக்க. தேவ பக்த யாவரும் கழிக்க எழுந்தார் இறைவன். விழுந்தவரை கரையேற்ற, பாவத்தெழுந்த மனுக்குலத்தை மாற்ற. விழுந்தவரை கரையேற்ற, பாவத்தெழுந்த மனுக்குலத்தை மாற்ற. விண்ணுக்கெழுந்து நாம் அவரை போற்ற எழுந்தார் இறைவன். கருதிய காரியம் வாய்க்க, தேவ சுருதி மொழிகள் எல்லாம் காக்க. கருதிய காரியம் வாய்க்க, தேவ சுருதி மொழிகள் எல்லாம் காக்க. நம் இருதிரையும் சேர்க்க எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். ஆமென், ஹல்லேலூயா. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். ஆமென். அவர் ஒரு நாளும் ஒரு காலும் அவரை பூட்டி வைக்கவோ அவரை என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வெள்ளிக்கிழமை கேட்டோம்ல, பாஸ்டர் லாஸ்டா பேசினாங்கல்ல, அவருடைய உயிரை எடுக்கிறதுக்கும் இது கொடுக்கறதுக்கும் அவருக்கு உரிமை இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அவரை கொல்லுவதற்கு யாருக்கும் எதுவுமே இல்லை. ஆனா அவருடைய உயிரை எடுக்கிறதுக்கும் அவருடைய உயிரை இது பண்றதுக்கும் யாருக்கு அதிகாரம்? அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான். ஆமென், ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து என்னை உங்களை மீட்டெடுத்து மறுபடியும் அவர் என்ன பண்ணாரு? 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து, நான் திரும்பி வருவேன், வந்து உங்களை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன்? கூட்டிட்டு மீண்டும் அவரோடு தம்மோடு வாழ்றதுக்கு அவர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், நிறைய போராட்டங்கள் வரும். ஆனால் எனக்கு உங்களுக்கு ஒரே ஒரு ஆறுதல், ஒரே ஒரு இது, என் தேவன் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்ன எப்பொழுதும் அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. பாடலாமா? யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், மரணை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். வேதாலங்கரங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே பரனை துதித்திடவே யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன தெரிப்பட்டன, நொடியில் மூடிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். எழுந்தார் என்று தோனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே,
பயத்தை என்றும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மாத தூதர்கள் மகிழ்ந்தார், மகிழ்ந்தார், பரனை அவர் புகழ்ந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஆமென், ஹல்லேலூயா. மரணம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. ஒரு சம்பவம், இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது லாசரு என்கிற மனிதன் மரித்து விட்டான். அவன் மரித்து சில நாட்கள் ஆயிடுச்சு. இயேசு அந்த பட்டணத்துக்கு வரும்பொழுது மார்த்தாலும் மரியாளும் அவரிடத்துல வந்து அழுகிறாங்க. நீங்க இங்கே இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே, நீர் இங்கே இருந்திருக்கலாம்ல. இயேசு அந்த இடத்துல அவர்களோடு சேர்ந்து கண்ணீர் விட்டார் அப்படின்னு பார்க்கிறோம். யோவான் 11:25 இயேசு அவர்களை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென், ஹல்லேலூயா. நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர்தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் என்ன மரித்தாலும் பிழைப்பான். எனக்கும் உங்களுக்கும் இந்த மரணத்தோடு வாழ்க்கை முடிஞ்சு போறதில்ல. நித்தியமா நம்ம ஒருத்தர் கூட போய் வாழ போறோம். அதுதான் நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை. இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது. ஆனா நாம் மரணத்திற்கு பின்பாக எனக்கும் உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்து வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நல்லவராக சுற்றி திரிந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. அவரை போல நல்லவர் யாருமே இல்லை. ஆமாவா இல்லையா? நல்லவர் என்பது சந்தேகமில்லை, பெரியவர் என்பது மாற்றமே இல்லை. கல்லறை திறந்தது உண்மைதான், உயிரோடு எழுந்தது உண்மைதான், பரலோகம் சென்றது உண்மைதான், மீண்டும் வரப்போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. பாலாமா, அவர் நல்லவர். அவர் ஒரு நாளும் ஒரு காலம் அவருடைய தன்மையை மாற்றுகிறதே இல்லை. ஆமென். நல்லவர் என்பது சந்தேகமில்லை, பெரியவர் என்பது மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பதிலும் மாற்றமில்லை. சொல்லலாமாம். நீ நல்லவர் என்பது சந்தேகமில்லை, பெரியவர் என்பது மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பதிலும் மாற்றமில்லை. கல்லறை திறந்தது உண்மைதான், உயிரோடு எழுந்தது உண்மைதான், பரலோகம் சென்றது உண்மைதான், மீண்டும் வருவது உண்மைதான். நீ நல்லவர் என்பது சந்தேகமில்லை, பெரியவர் என்பது மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பதிலும் மாற்றமில்லை. சொல்லலாமாம். நீ நல்லவர், நல்லவர் என்பது சந்தேகமில்லை, பெரியவர் என்பது மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பதிலும் மாற்றமில்லை. எனக்காய் சிலுவையில் மரித்தது உண்மை, காலாலை சாத்தானை மிதித்தது உண்மை, இரத்தத்தால் என்னை மீட்டது உண்மை, ரட்சிப்பை எனக்கு கொடுத்தது உண்மை. எனக்காய் சிலுவையில் மரித்தது உண்மை, காலாலை சாத்தானை மிதித்தது உண்மை, இரத்தத்தால் என்னை மீட்டது உண்மை, ரட்சிப்பை எனக்கு கொடுத்தது உண்மை. உண்மைதானே, 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 உண்மைதானே. நீ நல்லவர் என்பது சந்தேகமில்லை, பெரியவர் என்பது மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பதிலும் மாற்றமில்லை. சொல்லலாமா எல்லாரும் கரங்களை தட்டி? நல்லவர் என்பது சந்தேகமில்லை, பெரியவர் என்பது மாற்றமே இல்லை, மாற்றமில்லை. ஆதி
ஆதியில் வார்த்தையாய் இருந்தவர் நீரே, மாம்சத்தில் உலகில் வந்தவர் நீரே, தேசங்கள் தேடும் பிரபலமும் நீரே, ராஜாக்கள் நடுவில் ராஜனும் நீரே. ஆதியில் வார்த்தையாய் இருந்தவர் நீரே, மாம்சத்தில் உலகில் வந்தவர் நீரே, தேசங்கள் தேடும் பிரபலமும் நீரே, ராஜாக்கள் நடுவிலும் ராஜனும் நீரே. ஈரற்றவரே, இணையற்றவரே, ஈரற்றவரே, இணையற்றவரே. நீ நல்லவர் என்பது சந்தேகமில்லை, பெரியவர் என்பது மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பதிலும் மாற்றம் இல்லை. நீ நல்லவர் என்பது கல்லறை திறந்தது உண்மைதான், உயிரோடு எழுந்தது உண்மைதான், பரலோகம் சென்றது உண்மைதான், மீண்டும் வருவது உண்மைதான். நீ நல்லவர் என்பது சந்தேகமில்லை, பெரியவர் என்பதில் மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பதிலும் மாற்றம் இல்லை. ஆமாங்க, நீ நல்லவர் என்பது சந்தேகமில்லை, பெரியவர் என்பதில் மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பதிலும் மாற்றம் இல்லை, மாற்றம் இல்லை, மாற்றம் இல்லை, மாற்றம் இல்லை, மாற்றம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமையை செலுத்தலாமா? அவர் உயிரோடு எழுந்தது உண்மைதான், மரணத்தை ஜெயித்தது உண்மைதான். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்கலாமா? நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் உயிர்த்த எழுந்த ஜீவனுள்ள தேவனை நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவர் பேசாத ஒரு பொருள் அல்ல, அவர் மௌனமாய் இருக்கிற ஒரு பொருள் அல்ல. அவர் நானும் நீங்களும் கூப்பிடும் பொழுது எனக்கு உங்களுக்கு மறு உத்தரவு அறிவிக்கிற தேவனா இருக்கிறார், மறு உத்தரவு அருளுகிற தேவனா இருக்கிறார். இந்த கால வேளையில இந்த உயிர் தெழுதலின் பண்டிகைக்கு வந்திருக்கிற நானும் நீங்களும், அப்பா எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வரப்போறீர், என்னை உம்மோடு சேர்த்து கொள்ளப்பா. கல்லறை திறந்திடவே, சேவர்கள் எல்லாம் பயந்திடவே வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். வல்ல பிதாவின் செயல் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில, மரித்து போன நிலைமையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, அவர் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது, வல்லமை தேவன் என்னோடும் உங்களோடும் இருக்கும் பொழுது, வல்ல பிதாவுடைய செயலை நானும் நீங்களும் பார்க்க முடியும். கல்லறை திறந்திடவே, காடும் சேவக பயந்திடவே. கல்லறை கல்லறை திறந்திடவே, கடும் சேவக பயந்திடவே. வல்லவர் வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. ஆமாங்க, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே. ஆமாப்பா, வல்ல பிதாவின் செயல் இதுவே, உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானா. ஆமாங்க, உயிருடன் எழுந்த இயேசு உயிருடன் என்னுடைய சொந்தமானார். சொந்தமானார்,
மரணமே உன் கூரெங்கே, மரணம் உன் கூரெங்கே, பாதாளம் உன் ஜெயமெங்கே. மரணமே மரணம் என் கூரெங்கே, பாதாளம் உன் ஜெயமெங்கே. சாவையும் நோவையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். ஓ சாவையும், ஆமாங்க, சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிர் தெழுந்தாரே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணத்தையும் சாவையும் பேயையும் நம்முடைய நோய்களையும் ஜெயமாக கொண்டவர் அவர். உயிர் தெழுந்தார். இன்னைக்கும் என்னோடும் உங்களோடும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். என்னுடைய உங்களுடைய கவலைகளை தீர்க்கிறவர், கண்ணீரை துடைக்கிறவர், கடைசி மட்டும் கைவிடாமல் நடத்துகிறவர். கவலைகள் தீர்ப்பா, கண்ணீர் துடைப்பா, கடைசி மட்டும் கைவிடாதிருப்பா. பாவம் மன்னிப்பழிப்பா, பாக்கியம் கொடுப்பா, பரமபிதா என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. சொல்லாமா? கவலைகள் தீர்ப்பா, கண்ணீர் துடை, ஆமாங்க, கடைசி மட்டும் கைவிடாதிருப்பா. பாவம் மன்னிப்பழிப்பா, பாக்கியம் கொடுப்பா, பரமபதனினுள் என்றென்னை எடுப்பா. என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா,
உயிரோடு எழுந்தவரே உம்மை சொல்லலாமா? உயிரோடு எழுந்தவரே நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா. ஜீவனின் அதிபதியே உம்மை எஸ் லார்ட், ஜீவனின் அதிபதியே உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் சொல்லலாம் அப்பாவை பார்த்து ஹல்லேலூயா ஹோசன்னா. இயேசுவே ஹல்லேலூயா. எங்கள் உயிர் தெழுந்த இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா. Yes Jesus, amen. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் பா. எஸ் லார்ட், பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை எஸ் லார்ட், நீர் மரணத்தை ஜெயித்தவர். ஆமாப்பா, பாதாளம் வென்றவரே. Oh yes Jesus, உம்மை ஆராதனை செய்கிறோம். Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Salama Yeshua Patu. Hallelujah, Hosanna. Yeshua. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. என்னுடைய உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர், என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை தருவார். ஜெபத்தை கேட்பவரே உம்மை அப்பா, எங்கள் நம்பிக்கை நீங்க தான்ப்பா. ஜெயத்தை தருகிறவர் அப்பா, ஜெயத்தை தருபவரே உம்மை ஆராதனை செய். எல்லாரும் அப்பா பார்த்து கேட்கலாமா? ஜெபத்தை, ஜெபத்தை, எங்க ஜெபத்தை கேட்கிறவர் நீங்கப்பா. ஆமாப்பா, உமக்கு நாங்க ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. ஜெயத்தை தருகிறவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா, ஹோசன்னா. Hallelujah,
இயேசுவே உமக்கொருவருக்கே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Yes, Jesus. Hallelujah, Hosanna. Hallelujah, Amen. Hallelujah, Hallelujah, Amen, Hallelujah, Hallelujah, Amen, Hallelujah, Hallelujah, Amen, Hallelujah, Hallelujah, Amen. உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. ஒருவரும் சேரக்கூடாத வழியிலே வாசம் செய்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா. எங்கள் மத்தியிலே எப்பொழுதும் வாசம் செய்கிறவரே, எங்களோடு இருப்பவரே, எங்கள் கண்ணீரை துடைப்பவரே, எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவரே, இந்த கால வேளையிலே உம்மிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. இயேசுவே ஜெபத்தை கேட்பவரே, அப்பா உம்மிடத்தில் விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது எங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிற தேவனாயிருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. போதுமானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்க வாழ்க்கையை தேற்றுகிறவர், எங்களை ஆற்றி அணைத்து அரவணைத்து எங்களை வழியிலே இதுவே வழி என்று காற்றி நடத்துகிற தேவன் நீங்கப்பா. எங்களால முடியாதுப்பா, எங்க சுய பலத்தினால ஓட முடியாதுப்பா, எங்க சொந்த பலத்தினால எங்க சுய சிந்தையினால நாங்கள் எதையும் செய்து சாதிக்க முடியாதுப்பா. ஆண்டவரே நீங்க தான் எங்களுக்கு வேணும்ப்பா. எங்க நம்பிக்கை நீங்க தான்ப்பா, எங்கள் கண்மலை நீங்க தான்ப்பா, எங்களுக்கு போதுமானவர் நீங்க தான்ப்பா. ஓ ராதா ராதா சந்தர ஓ ரபலரா இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. எனக்காக உங்களுக்காக மரித்த இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவர் மீண்டும் வரப்போகிறார். அவருடைய வருகைக்காக நானும் நீங்களும் ஆயத்தப்படணும், பிறரை ஆயத்தப்படுத்தணும். நான் மாத்திரம் பரலோகத்துக்கு போனா போதாது, என்னோடு இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர்களையும் ஆண்டவர் சமூகத்துக்கு அவருடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்ப நானும் நீங்களும் அவர்களுடைய இருதயத்தை திருப்புறதற்கு, ஆண்டவரிடத்திலே வர்றதற்கு, அவர்களை மீட்டெடுக்க ஆண்டவர் என்னை உங்களை வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே சாட்சிகளாய் என்னை உங்களையும் வைத்திருக்கிறார். உலகத்தில் அநேக சாட்சிகள் உண்டு, ஆனால் அவரை சாட்சி கொடுக்க என்னையும் உங்களையும் வைத்திருக்கிறார். அவருக்காக நானும் நீங்களும் நன்மை அடைந்தா போதாது. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாகணும். நரகத்திற்கு மீட்கப்பட வேண்டும். நித்தியமாய் வாழக்கூடிய பரலோகத்துக்கு அனைவரும் செல்ல வேண்டும். அப்பா நாங்க எங்களை ஒப்படைக்கிறோம்ப்பா. அநேகரை உம்மிடத்தில் கொண்டு வரத்தக்க ஒரு
இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. உம்மை பற்றி அநேகருக்கு சொல்ல, சாட்சி கொடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்கப்பா. உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கல்லறை அவரை கட்டி போட, அடைத்து வைக்க முடியவில்லை. அவர் எல்லாவற்றையும் ஜெயித்து ஜெயமாக, யூத ராஜசிங்கமாக இன்றும் என்னோடும் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேளையில் நீர் எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நாம் நின்ற விதமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியான சங்கீதம் சங்கீதம் 132. சங்கீதம் 132 ஆரோகண சங்கீதம். கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டில் மேல் ஏறுவதும் இல்லை. கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதப்படியில் பணிவோம். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கெம்பீரிப்பார்களாக. உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும், கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணினவனுக்கு ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். ஆமென். ஆமென். நாம் உட்காருவோம்.